இப்படி அரசாங்கம் இந்த திட்டத்தினால் மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்தாலும் கூட அதனுடைய உண்மையான செலவுகளை இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான பெண் ஊழியர்கள் தங்களுடைய சொந்த காசிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் சமூக விரோதிகளினுடைய தொல்லையையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அரசியல்வாதிகளினுடைய குறுக்கீடும் கூட அவர்களுக்கு இருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த பெண் ஊழியர்கள் அநேகமாக எல்லோரும் இளம் பெண்கள், ஒரு 25 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இந்த பணியிலே தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகின்றார்கள். இளம் வயதுடைய அந்த பெண்மணி அந்த ஸ்பாட்ல இறந்ததுங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா, இவங்க பரிசோதனை மேற்கொண்டு புகைப்படம் அனுப்பி 5வது நிமிடத்திலே நிகழ்கிறது இந்த விபத்து. 5 நிமிடத்துக்கு முன்னால் என்னோடு பேசிய பெண் அதற்குள் இறந்து விட்டாளா என்கின்ற அந்த செய்தியினுடைய அதிர்ச்சி தாங்காமல் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு டாக்டர் உமாராணி அவர்களும் அன்றே அதே இடத்திலே அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பது மிக துயரமான ஒரு செய்தி. வருத்தி கசக்கி பிழிந்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அதன் மூலமாக ஐநா சபை விருது உட்பட வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய அல்லது நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய அதிகாரிகள் இந்த பெண் ஊழியர்களினுடைய வீடுகளுக்கு சென்று வருத்தமோ அனுதாபமோ கூட தெரிவிக்கவில்லை என்பது ஒரு மனிதாபிமானமற்ற கொடூரமான செயலாக நாம பார்க்கின்றோம். இப்படி அரசாங்கம் இந்த திட்டத்தினால் மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்தாலும் கூட அதனுடைய உண்மையான செலவுகளை இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான பெண் ஊழியர்கள் தங்களுடைய சொந்த காசிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் சமூக விரோதிகளினுடைய தொல்லையையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அரசியல்வாதிகளினுடைய குறுக்கீடும் கூட அவர்களுக்கு இருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த பெண் ஊழியர்கள் அநேகமாக எல்லோரும் இளம் பெண்கள், ஒரு 25 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இந்த பணியிலே தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகின்றார்கள். இளம் வயதுடைய அந்த பெண்மணி அந்த ஸ்பாட்ல இறந்ததுங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா, இவங்க பரிசோதனை மேற்கொண்டு புகைப்படம் அனுப்பி 5வது நிமிடத்திலே நிகழ்கிறது இந்த விபத்து. 5 நிமிடத்துக்கு முன்னால் என்னோடு பேசிய பெண் அதற்குள் இறந்து விட்டாளா என்கின்ற அந்த செய்தியினுடைய அதிர்ச்சி தாங்காமல் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு டாக்டர் உமாராணி அவர்களும் அன்றே அதே இடத்திலே அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பது மிக துயரமான ஒரு செய்தி. வருத்தி கசக்கி பிழிந்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அதன் மூலமாக ஐநா சபை விருது உட்பட வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய அல்லது நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய அதிகாரிகள் இந்த பெண் ஊழியர்களினுடைய வீடுகளுக்கு சென்று வருத்தமோ அனுதாபமோ கூட தெரிவிக்கவில்லை என்பது ஒரு மனிதாபிமானமற்ற கொடூரமான செயலாக நாம பார்க்கின்றோம். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம்.
மக்கள் தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டுல நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை குறித்து நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக சோசியல் ஆக்டிவிஸ்ட் இந்திரா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், என்னுடைய முதல் கேள்வி, மக்கள் தேடி மருத்துவ ஊழியர்களுடைய பணி நிலைமைகள் இப்ப எப்படி இருக்கு? மக்களை தேடி மருத்துவம் திட்டம்ங்கிறது ஆக்சுவலி இப்ப இருக்கிற ஆட்சிக்கு முந்தின பீரியட்லயே ஒரு சில மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல சில 100 ஊழியர்கள் தான் இருந்தாங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினாங்க. இன்னைக்கு தேதியில ஏறத்தாழ 11,000 பெண்கள் அதுல வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு பெயரே மக்களை தேடி மருத்துவம் திட்ட ஊழியர்கள் என்பது இல்லை. அவர்களுக்கு பெயர் ஆக்சுவலி WHV என்று சொல்லக்கூடிய உமன் ஹெல்த் வாலண்டியர், சுகாதார பெண் தன்னார்வலர்கள் அப்படிங்கிற முறையில தான் பெயரே இருக்குது. ஸோ அவங்க தொழிலாளர் நல சட்டங்கள் எதுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. துவக்கத்துல அவர்களுடைய பணி என்பது 2 மணி நேரம் 2 தொற்றா நோய்களை பரிசோதனை செய்வது கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணி என்பது. ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல, குறிப்பாக 2021 துவங்கின பிறகு இந்த 2 ஆண்டுகளிலேயே எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு 10 விதமான தொற்றா நோய்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறார்கள். ஆரம்பத்துல பிபி, சுகர், பிளட் பிரஷர் அண்ட் சுகர் என்பது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்ப நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பிபி அப்பேரட்டஸ் கொடுப்பாங்க, ஒரு சுகர் டெஸ்டுக்கான உபகரணங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த உபகரணங்களுக்கு எந்த விதமான ஒரு ரீசார்ஜ் அல்லது ஒரு பேட்டரி தீர்ந்ததுன்னா வாங்கி போடுறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்ப 2022 அவர்களுடைய ஊதியம் என்பதே அவர்களுக்கான பெயர் இல்லை. அதுக்கு ஒரு இன்சென்டிவ். பிகாஸ் அவங்க வாலண்டியர்ங்கிறதுனால ஊதியம்னு இல்லாம ஊக்கத்தொகை, இன்சென்டிவ் என்று மட்டும் கொடுக்கிறார்கள். 2022 இந்த 30 நாள் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 10 வீடுகள் பார்க்கணும், 20 நபர்களை பரிசோதனை செய்யணும் என்கின்ற அளவில் இருந்த அந்த பணிக்கு 3,500 ரூபாய் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களுடைய மாத ஊக்கத்தொகை என்பது 3,500 4,500 உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு 5,500 தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர்களுடைய வரையறை யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, மற்ற ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட துறையில இருக்கும். ஆனா இவர்களுக்கு நேஷனல் ஹெல்த் மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய சுகாதார திட்டம், மாநிலத்துல செயல்படக்கூடிய மகளிர் திட்டம், மூன்றாவதாக மாநில அளவுல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, இந்த 3 திட்டங்களுக்கும் நடுவே இவங்க பணி செய்யறதுனால ஒரு குறிப்பிட்ட அவர்களினுடைய பணி நிலைமையை மேம்படுத்துவதற்கு, அவர்களுடைய ஊக்கத்தொகையை அதிகரிப்பதற்கோ அல்லது இதர அவர்களுடைய தேவைகளுக்காகவோ ஒவ்வொரு துறையை அணுகும் போதும் அவர்கள் மற்ற 2 துறைகளையும் கை காட்டக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கிறது. இப்படி இப்போது சமீபத்திலே கடந்த ஓராண்டு காலமாக அவர்களுக்கு புற்றுநோய் பரிசோதனையும் செய்ய வேண்டும். புற்றுநோய் இருக்கக்கூடியதாக ஒரு அடையாளம் காணப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல வேண்டும். அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னால் கூட இவர்களுக்கு அதற்கான தண்டனைகள், பழிவாங்கும் நடவடிக்கைகள் இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். ஆனால் இப்ப கூடுதலாக வந்திருக்கக்கூடிய கடந்த 2 மாதங்களில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, தொற்றா நோய்களுக்காக பணியமர்த்தப்பட்ட இவர்களுக்கு இப்போது சமீபத்தில் டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், நுரையீரல் சம்பந்தமான அந்த நோய்க்கான பரிசோதனை மாதிரி சளியை நோயாளியிடமிருந்து பெற்று வர வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். அதே போல தொழுநோய் இருக்கிறதா என்பதையும் பரிசோதித்து வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களை தொற்றா நோய் பரிசோதனைக்காக பணி நியமிச்சீங்க, இப்போது தொற்று நோய்களை பார்க்க சொல்லுகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஊரிலும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ ரீதியிலான ஒரு கண் பரிசோதனை முகாமாக இருக்கலாம், இதர கேம்புகளாக இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் நீங்கள்
கண்டிப்பாக வந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது தவிர வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாட்கள் ரெவ்யூ மீட்டிங் என்று சொல்லி, பெரும்பாலும் அது மதிய நேரத்துல நடக்கும். 2 மணியிலிருந்து 5 மணி, 6 மணி, 6:30 மணி வரை கூட அந்த கூட்டங்களை நடத்துகிறார்கள். இதெல்லாம் தாண்டி இவர்கள் இந்த பரிசோதனைகளினுடைய அத்தனை தரவுகளையும் மொபைல்ல அப்லோட் செய்ய வேண்டும். அந்த மொபைல் வாங்குவதற்கான தொகையும் அளிப்பது கிடையாது, அல்லது அரசாங்கமும் மொபைலை கொடுப்பது கிடையாது. அதற்கு ரீசார்ஜ் செய்வதிலிருந்து ஒரு டேட்டா கார்டு என்று சொன்னாலோ இந்த சொற்ப ஊதியமான மாதத்திற்கு 5,500 ரூபாயிலிருந்து தான் அவர்கள் செலவழிக்க வேண்டியது. இப்படி அரசாங்கம் இந்த திட்டத்தினால் மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்தாலும் கூட அதனுடைய உண்மையான செலவுகளை இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான பெண் ஊழியர்கள் தங்களுடைய சொந்த காசிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கிறோம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஒரு மிகச்சிறந்த திட்டம் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் சபையே பாராட்டி இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளினால் இந்த திட்டம் பாராட்டப்பட்டு தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் இந்த திட்டத்தினால் 1 கோடி பயனாளிகள் பலனடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருந்து, மாத்திரைகள் இவர்கள் விநியோகிக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களிலே செல்லும் போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது பயனாளிகள் இவர்களை தெய்வம் போன்று பார்க்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய சொந்த குழந்தைகள் கூட நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, மருந்து மாத்திரை சாப்பிட்டீர்களா என்று கூட கேட்பதில்லை. ஆனால் நீங்கள் அவ்வப்போது எங்களிடம் வந்து இவ்வாறு பரிவோடு கேட்கிறீர்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படி மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சேவையை ஆற்றி வரக்கூடிய இந்த ஊழியர்களினுடைய உண்மையான நிலைமை என்பது மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் 10 வீடுகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற காலத்திலேயே ஒரு வீட்டிற்கு சென்றால் உடனடியாக அந்த பயனாளிகள் வெளியே வரமாட்டார்கள். இது தவிர வீதி வீதியாக அவர்கள் செல்லும் போது, குறிப்பாக காட்டுப்பகுதிகளிலே, மேட்டுப்பகுதிகளிலே பாம்புகளின் தொல்லைகளை கூட சந்தித்திருக்கின்றார்கள். அதே போல தெரு நாய்களின் தொல்லையை சந்திக்கின்றார்கள். சில சமயங்களில் சமூக விரோதிகளினுடைய தொல்லையையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அரசியல்வாதிகளினுடைய குறுக்கீடும் கூட அவர்களுக்கு இருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த பெண் ஊழியர்கள் அநேகமாக எல்லோரும் இளம் பெண்கள், ஒரு 25 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இந்த பணியிலே தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் உண்மையில் வாங்குகின்ற சம்பளத்திற்காக என்று இல்லாமல், அல்லது விடுப்பு கூட இல்லாமல், விடுமுறை கூட இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு உள்ள யதார்த்தமான நிலைமை. அதிலும் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி நிகழ்ந்த ஒரு சம்பவம் அந்த ஊழியர்களை உலுக்கி இருக்கின்றது என்றே சொல்லலாம். உடுமலைப்பேட்டையிலே பிரியா என்கின்ற ஒரு பெண் சுகாதார தன்னார்வலர், அவங்க ஒரு கிராம பகுதியில ஒரு வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் இந்த பரிசோதனை மேற்கொள்ளுகிறார்கள். பிபி, சுகர் பரிசோதனைகளை மேற்கொண்டு விட்டு அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை தன்னுடைய மொபைலின் மூலமாக தன்னுடைய மருத்துவ அதிகாரி, மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் உமாராணி என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைத்துவிட்டு வாசலுக்கு வீதிக்கு வரும்போது வேகமாக வந்த ஒரு கார் அவர்களை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக பறந்து சென்று விட்டது. அந்த இடத்திலேயே அவர் மரணம் அடைந்து விடுகின்றார். அவ்வளவு மிக இளம் வயதுடைய அந்த பெண்மணி அந்த ஸ்பாட்ல இறந்ததுங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா, இவங்க பரிசோதனை மேற்கொண்டு புகைப்படம் அனுப்பி 5வது நிமிடத்திலே நிகழ்கிறது இந்த விபத்து. அப்போ அந்த டாக்டர் உமாராணி அவர்கள் 5 நிமிடத்துக்கு முன்னால் என்னோடு பேசிய பெண் அதற்குள் இறந்து விட்டாளா என்கின்ற அந்த செய்தியினுடைய அதிர்ச்சி தாங்காமல் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு டாக்டர் உமாராணி அவர்களும் அன்றே அதே இடத்திலே அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பது மிக துயரமான ஒரு செய்தி. இதுல இருக்கக்கூடிய பின்னணியை நாம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த WHV பிரியா என்பவர்
ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஓய்வெடுக்காமல் பணி செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார் என்பது ஒன்று. அதைவிட கொடுமையான விஷயம், இன்றைக்கு வரைக்கும் எந்த கார் இடித்துவிட்டு சென்றது, குற்றவாளி யார் என்பதை விசாரணை செய்யவும் இல்லை, அவரை கைது செய்யவும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது ஒரு புறம். இந்த குடும்பங்களுக்கு பிரியா அவர்களினுடைய குடும்பம் இதே போல் முன்பு ஒரு சம்பவம், காஞ்சிபுரத்திலே சரண்யா என்பவர் பணி நேரத்தின் போது மரணம் அடைந்தார். அவருடைய குடும்பங்களுக்கு இவர்களுடைய சொற்ப ஊதியமான அந்த 5000 ரூபாய் மிகவும் ஏழ்மையிலே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய வருமானம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் கூட அந்த குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக இந்த தன்னார்வலர்களை, இந்த இளம் பெண்களை வருத்தி, கசக்கி, பிழிந்து, அவர்களுடைய உழைப்பை சுரண்டி, அதன் மூலமாக ஐநா சபை விருது உட்பட வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய அல்லது நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய அதிகாரிகள் இந்த இறந்த இந்த பெண் ஊழியர்களினுடைய வீடுகளுக்கு சென்று வருத்தமோ அனுதாபமோ கூட தெரிவிக்கவில்லை என்பது ஒரு மனிதாபிமானமற்ற கொடூரமான செயலாக நாம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளுக்கு நடுவேதான் இந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நான் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் மன்றத்தினுடைய கவனம் இத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க ஊழியர்கள் மீது இருக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், முன்னால 2 ஹவர் தான் அவங்களுக்கான வேலை அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்கன்னு. இப்போ எத்தனை மணி நேரம் அவங்க வேலை பாக்குறாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தம் என்னவாக இருக்கிறதுனா, 8 மணி நேரம் அவர்கள் பணி செய்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்க அந்த மாலை 6 மணிக்கு அவர்களை விடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம்புகள் நடக்கும்போது அழைக்கின்றார்கள். கலெக்டர் விசிட் என்று சொன்னால் அவர்கள் முழு நேரமும் அந்த கேம்புகளிலே நிற்க வேண்டும். மினிஸ்டர் விசிட் என்று சொன்னால் கேட்கவே வேண்டாம், அவர்கள் கடுமையாக வேலை வாங்கப்படுகின்றார்கள். இதற்கும் மேலே இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எல்லாருக்கும் எல்லா வட்டார அளவிலே அவர்கள் வாட்ஸ்அப் குரூப்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் அல்லது பிளாக் மெடிக்கல் ஆபீசர் அல்லது டிடி உட்பட டிஸ்ட்ரிக்டினுடைய சுகாதார துணை இயக்குனர் உட்பட இவர்களினுடைய ஆணைகள், உத்தரவுகள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக போகிறது. அதற்கு ஒரு 10 to 5 நேரம் என்கின்ற வரையறை எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இரவு 10 மணி 11 மணிக்கு கூட செய்திகளை அனுப்புவது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவது என்று, நாளை நீங்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது ரெவ்யூ மீட்டிங் என்று சொன்னால் அதற்கு முன்கூட்டியே கூட தகவல் இல்லாமல், இன்றைக்கு நீங்கள் 10 மணிக்கு இந்த அலுவலகத்திற்கு வர வேண்டும், இன்றைக்கு 2 மணிக்கு இந்த கேம்பில இருக்க வேண்டும், இன்றைக்கு 3 மணிக்கு நீங்கள் ரெவ்யூ மீட்டிங்ல இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் மிக குறுகிய கால அவகாசத்திலே அவர்களை இழுத்தடிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது. எனவே பணி நேர வரன்முறை வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதே போல அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கை. இதற்கும் மேலே அவர்களை எந்த தொழிலாளர் நலத்துறையிலும் சென்று முறையிட முடியாத அளவிற்கு தன்னார்வலர்கள் என்று பெயர் வைத்திருப்பதையும், அவர்களுக்கு தரக்கூடிய ஊதியத்தை ஊக்கத்தொகை என்று பெயர் வைத்திருப்பதையும் ஒரு உழைப்பு சுரண்டலினுடைய பகுதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். மேம், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ காடுகள், மலைகள் எல்லாத்துக்குமே பெண் ஊழியர்கள் போறாங்க. அப்போ இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இப்ப ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதா? வாகன வசதிகள் அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறது மேம்? அவர்களுடைய வாகன வசதி என்பது அவர்களுடைய சொந்தமாக, ஏன்னா பல இடங்களுக்கும் போக வேண்டி இருக்கிறதுனால தங்களுடைய சௌகரியத்துக்காக அநேகமாக எல்லோருமே தங்களுடைய இந்த சொற்ப வருமானத்தில் கூட 2 சக்கர வாகனத்தை பயன்படுத்தித்தான் செல்லுகின்றார்கள். ஏன்னா அவர்கள் வீட்டு வேலைக்காகவும் திரும்பி வேகமாக வர வேண்டி இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால். அவ்வாறு அவர்கள் செல்லும் போது அந்த போக்குவரத்திற்காக சொந்த வாகனத்தை பயன்படுத்தும் போது அதற்கான பெட்ரோல் செலவு தொகையை அரசாங்கம் கொடுப்பது கிடையாது. இந்த 5000 ரூபாயில தான் அதையும் அவங்க பார்த்துக்கிடணும். இதுக்கு மேல மிக அபூர்வமாக
நம்முடைய உயர் அதிகாரிகள், சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் அல்லது மெடிக்கல் ஆபீசர்ஸ் ஏதாவது ஒரு ஊருக்கு அவர்கள் விசிட்டுக்கு செல்லும் போது மிக அபூர்வமாக இவர்களை தங்கள் வாகனங்களிலே அழைத்து செல்கின்றார்கள். ஆனால் அது ஒரு சதமானம் பேருக்கு கூட கிடையாது. 99% மேல் தங்களுடைய சொந்த வாகனத்தில் சொந்த செலவிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஏராளமான பிரச்சனைகளும், இளம் பெண்கள் என்கின்ற காரணத்தினால் பல பிரச்சனைகளையும் அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள். போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் ஒரு புறம், இளம் பெண்கள் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு புறம் என்று இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டே அவர்கள் தங்களுடைய மக்கள் பணியை ஒரு தியாக உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிலைமை. மேம், இவங்க எல்லாரையுமே திட்ட ஊழியர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த திட்டத்தோட ஊழியர்கள் அப்படிங்கிறது தொழிலாளர்கள் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வருவாங்களா? அரசு இவங்களை எந்த வரையறைக்குள்ள வச்சிருக்காங்க? திட்ட ஊழியர்கள்னு இன்னைக்கு ஒரு பல்வேறு விதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆஷா ஊழியர்கள் இருக்கிறாங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்ட ஊழியர்கள்னு இருக்கிறாங்க. ஆனா குறைந்தபட்சம் அங்கன்வாடி ஊழியர்களுக்காவது ஊழியர்கள், உதவியாளர்கள், அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்பர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல ஆஷா ஊழியர்களுக்கு ஹெல்த் அசிஸ்டன்ஸ் என்கின்ற பெயராவது இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பெயரையே தன்னார்வலர் என்று வைத்துவிட்டு, தன்னார்வலர் வாலண்டியர் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அவங்க வாலண்டியரா விரும்புற நேரத்துல செய்யலாம் போகலான்னு. ஆனா அதிகாரிகள் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா, நீங்க வாலண்டியர் தானே, அப்ப நாங்க என்ன வேலை சொன்னாலும் நீங்க செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MBBS படித்த டாக்டர் செய்ய வேண்டிய பரிசோதனை வேலைகளை ஒரு நர்சிங் படித்திருக்கக்கூடிய நர்ஸ் செய்ய வேண்டிய, ஒரு செவிலியர் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் இவர்களை செய்ய வைக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப திட்ட ஊழியர்கள் என்று இருக்கும் போதே அவர்களை தொழிலாளர் நலத்துறைக்கு கீழ் வர விடாமல் இன்றைக்கு தடுத்து வைத்திருக்கிறார்கள். இது இந்த திட்ட ஸ்கீம் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு நீங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கிட்டா, கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கிட்டா, அல்லது அப்ரண்டைஸ் என்ற பெயர்ல எடுத்துக்கிட்டா, இதனுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலாளர்களுக்கு எதிரான கொள்கைகளினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் படித்துவிட்டு அல்லது கிராம பகுதிகளில் பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் இருக்கும்போது திட்ட ஊழியர்கள் என்று பெயர் வைத்தோ அல்லது இந்த கேஷுவல், கான்ட்ராக்ட், அப்ரண்டைஸ் என்று பல்வேறு அவுட் சோர்சிங் என்கின்ற முறையிலே பெயர் வைத்துக் கொண்டோ உண்மையில் அவர்களுடைய உழைப்பின் மீதான கடுமையான சுரண்டல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அரசு துறை, பொதுத்துறை நிறுவனங்கள்ல இந்த பணிகள் எல்லாம் தற்காலிக பணிகள் இல்லை, பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர்களை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 1980களிலே இருந்து அவர்கள் பணி செய்கிறார்கள். 30 ஆண்டுகள் பணி செய்து சென்ற பிறகும் ஓய்வூதியம் கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமை 1998 சமயத்திலே இருந்தது. 2008 தான் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம். ஆனால் 20-30 வருடம் பணியாற்றிய அந்த ஊழியர்களுக்கு, 8 மணி நேரம் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு, உதவியாளர்களுக்கு இன்றைக்கும் 2000 ரூபாய் தான் ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள். இந்த சில ஆயிரம் ரூபாய் வருமானத்தை வைத்துக்கொண்டு அங்கன்வாடி ஊழியர்களோ, இதர திட்ட ஊழியர்களோ, மக்களை தேடி மருத்துவம் ஊழியர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கடுமையான விலைவாசி உயர்வில் எப்படி அவர்கள் வாழ்க்கை நடத்த முடியும் என்பது, வாழ்க்கையை செத்தும் பிழைத்தும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே திட்ட ஊழியர்கள் என்று பெயர் வைப்பதே சுரண்டலினுடைய ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு அவர்களுடைய ஊதியம் என்பதை, அது காலமுறை ஊதியம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இதர கோரிக்கைகளையும் தங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு மிக நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலியமாக பல கோடிக்கணக்கான ரூபாய் மருந்து, மாத்திரைகள் கீழ்மட்டத்தில் உள்ள பயனாளிகளுக்கு சென்று சேருகின்றன. அதனுடைய பின்னணியில் ஒரு மருந்து அரசியலும் மருந்து வர்த்தகமும் கூட இருக்கின்றது என்பது உண்மையானாலும் கூட இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில்
நல்ல ஒரு சிகிச்சை முறை இல்லை. அதே போல தனியார் மருத்துவமனைகளின் கட்டண கொள்ளை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை மேல அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓரளவு பயன் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அந்த பயனை அல்லது அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயரை இந்த ஆயிரக்கணக்கான பெண் தன்னார்வலர்களினுடைய உழைப்பையும் இரத்தத்தையும் உறிஞ்சித்தான் அரசாங்க நிர்வாக எந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது வேதனையான ஒரு உண்மையாக நாம பார்க்கின்றோம். மேம், என்னோட கடைசி கேள்வி. இப்ப சில போராட்டங்களுக்கு கூட அரசும் காவல்துறையும் மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுமே நடு இரவுல சட்டவிரோதமா கைது செய்யப்படுறாங்க. அதாவது அவங்களுடைய போராட்டங்களுக்காக ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய நேரத்திலயோ. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டுல அரசாங்கம் என்பதே எதற்கு இருக்கிறது என்று சொன்னால், மக்களினால் மக்களுக்காக மக்களின் அரசாங்கம் என்று இருக்கின்றது. மக்களின் ஒரு பகுதியாகத்தான் தொழிலாளிகள், ஊழியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான தேவைகளை அரசாங்கம் இயல்பாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அப்படி தவறும் போது இந்த ஊழியர்கள், தொழிலாளிகள், குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் திட்ட பெண் ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் அந்த கோரிக்கையை வட்டார அளவிலே முன்வைக்கிறார்கள், மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்வைக்கிறார்கள், தங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு முன்வைக்கின்றார்கள். கடந்த ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேலாக வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கூட நாம இந்த மனுக்களை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்படியெல்லாம் செய்திருக்கின்றோம். ஒன்றும் பலனற்ற ஒரு சூழ்நிலைமையிலேதான் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் 2024 ஜூலை 30 தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அதிகாரிகளிடம் முறையிடுவதற்கான ஒரு இயக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான பெண்கள் மாவட்டங்களிலே இருந்து திரண்டு சென்றார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், நெல்லை மாவட்டத்திலே, திருச்சி மாவட்டத்திலே, திருப்பூரிலே, வேலூர் பகுதியிலே, இப்படி பல்வேறு தமிழ்நாட்டினுடைய பகுதிகளில் இந்த பெண்கள் அவர்களுடைய சொற்ப ஊதியத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு வேனை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு பஸ்ஸை பிடித்து கொண்டு அவர்கள் புறப்படுகிறார்கள் என்று சொன்னால், புறப்படும் இடத்திலேயே குறிப்பாக டோல்கேட்டுகளில் கூட மறித்து அவர்களை கைது செய்ய முற்படும் போது அந்த பெண்கள் எதிர்க்கிறார்கள். அவங்க அந்த வேன் முன்னாலேயே உட்கார்ந்து ஒரு மறியலாக ஈடுபடுகிறார்கள். அப்போது கூட அந்த காவல்துறை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை. காவல்துறை என்று சொன்னால் அது தனியான ஒரு துறையாக நாம் பார்க்கவில்லை. அது தமிழக அரசாங்கத்தில் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறைதான். எனவே அவர்கள் தன்னிச்சையாக இயங்குகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இத்தகைய ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை நசுக்குவதற்காக காவல்துறை ஏவிவிடப்படுவது என்பது வாடிக்கையான ஒரு அம்சமாகத்தான் நாம பார்க்கின்றோம். தொழிலாளிகள் விரோத போக்கு உடைய ஆட்சியாளர்களினுடைய மறைமுக கட்டளைகள் அவர்களுக்கு இருக்கின்றது என்றுதான் நாம கருதுகின்றோம். அந்த வகையில தான் இந்த ஜூலை 30க்காக புறப்பட்ட பெண்கள் அவரவர் மாவட்டங்களிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த நள்ளிரவில் கூட இரவிலே பெண்களினுடைய பாதுகாப்பை பற்றி இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் பரவலாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய கோரிக்கையை முறையிட வந்த பெண்களை இவர்கள் எந்த விதத்தில் இந்த அரசாங்கத்திற்கு வெடிகுண்டு வந்தவர்களைப் போல அரசாங்கமும் காவல்துறையும் நடத்தியதுங்கிறத நாங்க மிகவும் வேதனையோடும் குமுறலோடும் பார்க்கிறோம். கைது செய்து மண்டபங்களுக்கு கொண்டு போய் தங்க வைக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு நள்ளிரவு என்கின்ற காரணத்தினால் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை. அவர்களுக்கு உணவு வாங்கி தர வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கின்றது. உணவும் வாங்கி தரவில்லை. இரவு முழுவதும் பட்டினியும் பசியுமாக அந்த பெண்கள் அந்த மண்டபங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் மீறி சென்னைக்கு 6000த்திற்கு மேற்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்ட பெண் தொழிலாளர்கள் வந்தார்கள். உதாரணமாக நானும் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். நாங்கள் அந்தியோதயா ரயில் மூலமாக பயணித்து சென்றோம். அந்த கட்டணம் தான் நமக்கு கொடுக்க முடியும் என்கின்ற அடிப்படையில். எனவே இந்த செய்திகள் எல்லாம் வர வர நாங்கள் ரயில்வே நிலையத்துக்குள்ளேயே காலை கடன்களை முடித்து கொண்டு போராட்ட களத்தை நோக்கி அந்த அலுவலகங்களை நோக்கி செல்லுவதற்காக டவுன் பஸ்ல ஏறி இறங்கும் போது இறங்கிய கால் வைத்த உடனேயே காவல்துறை அனைவரையும் கைது செய்து விட்டது. வேன்களிலே ஏற்றி
6000 பேரையும் மண்டபங்களிலே கொண்டு போய் தங்க வைத்தது. அங்கு அவர்களுக்கு சரியான பராமரிப்பும் கிடையாது. ஒரு மண்டபத்துல 1000 பேரை தங்க வச்சுட்டு அவர்களுக்கு சரியான பராமரிப்பு, நேரத்திற்கு உணவு என்பதெல்லாம் கூட அவர்கள் கொடுக்கவில்லைங்கிறத பார்க்கிறோம். இரவு 7 மணி அளவிலே தான் அவர்களை விடுதலை செய்தார்கள். இந்த மீன் டைம்ஸ் அவர்களுக்கான முயற்சிகளிலே, பேச்சுவார்த்தை முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தவர்களை அழைத்து பேசுவதற்கு கூட அதிகாரிகளோ நிர்வாகமோ தயாராக இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய, மன்னராட்சி காலத்திலேயே சொல்லுவார்கள், மக்களை பாதுகாப்பது மன்னனுடைய கடமை என்று. இங்கே குடியாட்சி இத்தகைய ஒரு மக்களாட்சி இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே கூட இந்த ஊழியர்களினுடைய குரல்கள், மக்களை தேடி மருத்துவம் மட்டுமல்ல, பல தொழிலாளர்கள் கோரிக்கைகளுக்கான போராட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஏதோ குற்றவாளிகளைப் போல இப்போது பல குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதை பார்க்கிறோம். வேங்கை வயல் வழக்கு என்பது பல காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு முறிப்பு வருவதற்கான ஏற்பாடு இல்லை. ஆனால் அதே சமயத்திலே பல பொருளாதார குற்றங்களை இழைப்பவர்களை தப்பிக்க விடுகின்றார்கள். கொலை, வழிப்பறி, கொள்ளை என்றெல்லாம் ஈடுபடுபவர்களை இன்று கைது செய்வதற்கான ஏற்பாடு இல்லை. ஆனால் தங்கள் கோரிக்கைகளை சமாதானமான, அஹிம்சை என்று சொல்வார்களே அந்த முறையில் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லுவதற்காக செல்லக்கூடிய ஊழியர்களை இப்படி சமூக விரோதிகளைப் போல காவல்துறை நடத்துகிறது. அதுவும் குறிப்பாக பெண்களை நள்ளிரவில் கைது செய்து நடத்துவது என்பது வேதனைக்குரியது, கண்டிப்பதற்கு உரியது, மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உரியது என்று நாங்கள் கருதுகின்றோம். மேம், உங்களோட இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட இது சம்பந்தமா பல தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி மேம். நன்றி. பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.